RSS உடைய தலைவர் மோகன் பாகவத் அவருடைய கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியுடைய மூத்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சமீபமா டெல்லியில நடந்த RSS உடைய நிகழ்ச்சி ஒன்றில் பேசின RSS உடைய தலைவர் மோகன் பாகவத் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் ஏன் அந்த கருத்தை சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை நிதியத்தின் 2025ஆம் ஆண்டுடைய ரிப்போர்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பெண்களின் கருத்தரிப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா இத்தனை வருடங்களா சீனா இருந்துச்சு. ஆனா இப்போ சீனாவையே பின்தள்ளிட்டு கிட்டத்தட்ட 1.49 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடா முதலிடத்துல, மக்கள் தொகையில முதலிடத்துல இப்ப இந்தியா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்தியா தன்னுடைய மக்கள் தொகையில முதலிடத்துல இருந்தாலுமே பிறப்பு விகிதத்துல 1.9 விகித கணக்குல அது பின்தங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பெண்கள் கருவுற்றலுடைய ஒரு குறைந்தபட்ச அளவா என்ன வச்சிருக்காங்கன்னா 2.2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விகித கணக்கு வச்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்தியா 1.9 அப்படிங்கிற இடத்துலதான் இருக்குது. அண்டை நாடுகளாக கணக்கிடப்படுற பாகிஸ்தான் 3.5ங்கிற விகிதத்திலையும், பங்களாதேஷ் 2.1 அப்படிங்கிற விகிதத்திலையும் ஒரு நல்ல விகித கணக்குல இருக்கிற நேரத்துல இந்தியாவுடைய கருத்தரித்தல் விகிதம் 1.9 குறைஞ்சிருக்கு. 2014 2.3னும் 2020 2.0 அப்படின்னு கணக்குல இருந்தது. இப்போ 2025 இன்னுமே குறைஞ்சி 1.9 மாறி இருக்கு. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பின்னடைவா தான் கருதப்படுது. இதோடைய தாக்கம், இந்த கருத்தரிப்பு குறைதலுடைய தாக்கம் 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா ரொம்ப அதிக ஒரு எஃபெக்டிவான விதத்துல வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களுமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கருத்தை தான் RSS உடைய தலைவர் முன் வச்சு பிழைத்திருக்கிறதுக்கும் அந்த சமூகத்துடைய மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் ஒரு சில கருத்துக்களையுமே சொல்லியிருந்தாரு. அதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, குருகுல கல்வி முறையை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய நவீன கல்வி முறையோட இந்த குருகுல கல்வி முறையுமே நம்ம இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புதிய தேசிய கல்வி கொள்கையுமே ரொம்பவே பாராட்டி பேசியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்திய கல்வி முறையாக கருதப்படுற குலக்கல்வியும் சரி, குருகுல கல்வியும் சரி, பிரிட்டிஷார்கள் அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற விஷயத்து மூலியமா சீர்குலைச்சிட்டாங்க. அவங்க நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு கல்வி முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா அதை இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா, சுதந்திரத்துக்கு அப்புறமாவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணாம நம்மளுடைய கல்வி முறைக்கே நம்ம திரும்பி போகணும். நம்மளுடைய இந்தியாவுடைய பெருமைகளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் வளரும் அப்படின்னுமே அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. தமிழகத்துடைய நாம் தமிழர் கட்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவருடைய கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு சில விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. உணவு, உடை, மதம், வழிபாடு, குழந்தைகள் இதெல்லாமே அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு விஷயம். அதுதானே சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ அதுலயே நீங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்னா இது என்ன நியாயம்? நீங்க 3 குழந்தைங்க பெத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்கிறாரு. கல்வி நிலையங்களா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், விமானம், துறைமுகம், மின் உற்பத்தியா இருக்கட்டும், எல்லாமே இப்போ தனியார் மயம் ஆக்கப்பட்டு இருக்கிற நிலைமையில 3 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி எங்களால உணவையும் கல்வியையும் சரியா எங்களால அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும்? ஒரு சில வருடங்களுக்கு முன்னால தெருவுக்கு தெரு நம்ம ஒரு போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம விளம்பரங்கள் நம்ம அதிகமாவே பார்த்திருப்போம். நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு மாறிச்சு. அதுக்கப்புறமா நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் சேஞ்ச் ஆச்சு. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த 3 குழந்தைகள் அப்படிங்கிற கணக்கு இந்துக்களுக்கு மட்டும்தானா, அல்லது இஸ்லாமியர்களுக்கும் சரி, கிறிஸ்துவர்களுக்கும் சரி இதே கணக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இஸ்லாமிய பெண்களுடைய கருத்தரிப்பு விகிதம் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே மற்ற சமூகங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இது
இந்துக்களுக்கு மட்டும்தான் நீங்க சொல்ல வரீங்களா, இல்ல மற்ற சமூகங்களுக்கும் இதே தான் நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா ஒரு விமர்சனத்தையுமே அவர் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அதிகமான மக்கள் வந்து போதைக்கு வந்து உள்ளாகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில வீடு கூட இல்லாம தார்பாய் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு 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 குடும்பத்திற்கு வந்து 3 குழந்தை அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. இப்படி RSS தலைவர் பாகவத்தோடைய உரையுடைய இந்த ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பல அரசியல் பிரமுகர்களா இருக்கட்டும், ஒரு சில சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவா வந்து கருத்துக்கள் சொன்னாலும், ஒரு சிலர் வந்து நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி 3 குழந்தைங்களை வந்து பெற்றுக்கணும்னு சொல்லலாம், சமூகத்துல வந்து இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி நீங்க இப்படி ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை போல ஒரு எதிர்ப்பு கருத்துக்களையுமே முன் வச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம்.